ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்ம A1 TV நேரில் நேருக்கு இனிய வணக்கத்துடன் நான் உங்கள் விஜய் மோகன்ராஜ். ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே மக்களே, ஒரு முறை நம்ம A1 டிவியின் தாரக மந்திரத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஸோ சமூக பொறுப்பு, சமூக அக்கறை மற்றும் சமூக நல்லெண்ணத்துடன் அனைவரும் செயல்படுவோம். ஓகே மக்களே, இன்றைக்கி நம்மளோட இந்த நிகழ்ச்சி பார்த்திங்க அப்படின்னாக்கா என்னுடைய தம்பி ஒருவருடைய மேரேஜ் ரிசப்ஷன் விளாக். ஸோ ஏற்கனவே மேரேஜ் விளாக் வந்து ஒரு 20 days முன்னாடி போட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்துருச்சு, வீடியோ எடிட் பண்ண டைம் இல்லை. ஸோ இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி ரிசப்ஷன் விளாக் வாங்க போகலாம் நிகழ்ச்சிக்கு. ஸோ நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே, வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வந்துட்டேன் முடிச்சிட்டேன் வடிவேல் சொல்கிற மாதிரி போயிடாத முன்னாடி போயிடா. உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா. கண்டிப்பா குலமகளே வா வா. அம்மாட்ட இருக்கு. ஓகே வணக்கம். அப்படி பண்ணியிருந்தேன், எடுத்து தெளிங்க. என்ன பண்ணுறேன்? தனியாக உட்காந்து நேரத்தில் இருந்து தூக்கம் வருதா? அங்கே எய்த்த மாதிரி இருக்கிறது யார்? அவங்களாம் யார் சொல்லுங்கள்? அவங்களாம் யார் சொல்லுங்கள்? அதுக்காக தான் கேட்டேன். ஏன்னா இங்கே உட்காந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம்னாக்கா சும்மா பண்ணுவோமா? நாட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி இங்கேருந்து பொறுமையாக வாட்ச் பண்ணுறீங்க. யாரும் எங்கேயும் தப்பிக்க முடியாது. அதான் வெரி குட், கியூட். ஏய் கியூட் பாய், என்ன பண்ணுற? இவ்வளோ நேரம் ஆச்சு உன்னை ஃபோட்டோ பிடிக்க. என்ன பண்றீங்க? ஓ மைனர், நீங்க தானே அது? நான் இவனை தான் மைனர் குஞ்சு பண்ணி நினைச்சேன். ரைட்டு, வெரி குட். ஓ கையில் கட்டுட்டான். என்ன பண்ண போறானா தெரியல இன்னைக்கு அம்பி. அப்படியா? சாயந்தரம் பார்க்க சொல்லுங்க, மத்தியானம் பார்க்க சொல்லுங்க, யூடியூப்ல மத்தியானம் பார்க்க சொல்லுங்க. பூ மூந்து பாருங்க, நல்லா பாருங்க. அப்படி இழுக்கணும், அப்பதான் வீட்டுக்காரமாக பார்த்தா தெரியும். இவங்கள ஒரு ஜூம். ஓ மல்லிகைப்பூ கையில கட்டி மோந்து பார்த்தது எதுக்குன்னு தெரியணும்ல. மாமா மல்லிகைப்பூ மோந்து பார்த்ததுல பொண்ணுக்கு வெக்கம் வந்துருச்சு. வேண்டாமா, எல்லாம் எடுத்தாச்சு. வேர்ல்டு வைடு ட்ரம்ப் பாப்பாரு இன்னைக்கு. ஆமாம், நம்ம சேனலோட ஃபேன். அவர் கூட ஒரு செல்ஃபி வேணும்ல. மைனர் வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம். இங்கே திருப்பி அந்த ஒரு போஸ் கொடுங்க. வீட்டில் அபராதத்தை கட்டிட்டீங்களா? நைட்டு தான் போய் கட்டணுமா? இல்லைன்னா அவ்வளோதான் சோத்துல விஷம். கொஞ்சம் வருத்தமாக தெரியுது. பண்ணுறது பட்டியாச்சு, போஸ் கொடுத்தாச்சு. நம்ம அண்ணே ஒரு டீ சாப்பிடலாமா? கிச்சனில் என்ன பண்ணான்னு பார்க்கலாமா? டீ எங்கே இருக்குது? இங்கிட்டு இருக்கானே. வாங்க போய் டீ சாப்பிட்டு இதெல்லாம் எழுதி ஆரம்பிப்போம். என்ன பண்ணான்னு பார்க்கலாம். டீ போட்டாங்களா? ஓ இங்கே ஒரு டீ கடையை ஓப்பன் பண்ணிட்டாங்களா? சூப்பர், வந்து குடிச்சிக்கலாம். என்னென்ன இருக்குது? பூஸ்ட் இருக்கானே, பூஸ்ட், ஹார்லிக்ஸ், போன்விட்டா. வேறு என்ன வச்சுருக்கீங்க? டீ காஃபி தருவோம், இஷ்டம்னா குடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா? டீ காஃபி தருவோம். பூஸ்ட் ஹார்லிக்ஸ் வாங்கி தர மாட்டீங்களா எங்களுக்கு? நாட்டு சக்கரை டீ இருக்கா? என்ன பாலில் டீ போடுறீங்க? ஒட்டகப்பாலம். ஏன்னா ஒட்டகப்பால் இல்லையா? என்னண்ணே ஒட்டகப்பாலில் டீ போடுன்னு எத்தனை வருஷமாக சொல்கிறாப்புல. எப்போ பார்த்தாலும் வந்துட்டு எருமை பழம்
டீ எப்படி இருக்கு? இருக்கீங்களா? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? அதே தாங்க. மண்டபத்துக்குள்ளே போனோம்னா மக்களே, உள்ளுக்குள்ளே அண்ணன் வந்து அழகாக சாமி பாட்டு பாடி ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அழகாக ஒரு விநாயகர் பாடல்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க அப்படியே நிகழ்ச்சிக்கு போகலாம், கண்டினியூ பண்ணலாம். என்ன பாடல்னு பாட்டை ப்ளே பண்ணோம்னா காப்பிரைட்ஸ் பிரச்சனை வந்துடும். அதான் எங்கள் அத்தை பூரி மசால் கேட்டு சாப்பிட்றத நான் வீடியோ எடுக்கணும்ல. நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் அண்ணா. சாப்பிடுங்கண்ணா, சாப்பாடு நல்லா இருக்காண்ணா, சாப்பிடுங்க. விழாவிற்கு வருகை தந்ததுக்கு ரொம்ப நன்றி மாமா. சாப்பிடுங்கோ. எப்படி இருக்கிறது உணவு? எங்கள் மாமாவுக்கு ஸ்வீட்லாம் 2 வைங்க. கேசரி 2 கரண்டி 4 கரண்டி எல்லாம் விட்டு ஆட்டுவார். ஆமாம், எப்படி இருக்கிறது? ஏன்னா உங்களை கவர் பண்ணும்போது தான் நடுவில் 1008 இடையூறுகள் இருந்தாலும் நான் விட்டுருவேனா நான்? அக்கா எப்படி இருக்கு? என்ன உங்களுக்கு மாமாவுக்கு நடுவில் கேப்பு? இருட்டு வச்சுக்கலாம், இருட்டு பேசிக்கலாம் விடுங்க. இன்னைக்கு என்ன ஒரு தைரியம் இருந்தா ஹாய் 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 நீட்டாக ஒரு புட்டி, செம்ம புட்டி இருக்கு தம்பிக்கு. இன்னைக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிரிச்சுக்கணும். நாளைக்கு இருக்கு நல்லா பிடிக்கும். இந்த பையனை நல்லா ஆட்டி காட்டுறோம். ஏன் அப்படின்னா அப்படிதான் இப்படி. ஓ, அதான் ஏற்ற மாதிரி. அடா பாவி மக்கா. பாப்பா, இந்த பையனை நம்பாதம்மா, இந்த பையனை நம்பாத. பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டா கூட பரவாயில்ல, ஏற்ற மாதிரி உட்காந்து சாப்பிட்றான். அடா பாவி, இந்த பொண்ணுக்கு ஓவர் ரொக்கமாக இருக்கு. இருக்கட்டும். ஹாய் பாப்பு, சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? கியூட். தம்பி எப்படி இருக்கு சாப்பாடு? சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியா? பேர் என்ன? என்னடா இது மானக்கட்ட பொழப்பு, இப்படி பண்ணலாமா? உடனே கண்ணில் அப்படியே ரத்த கண்ணீர் வருது மக்களே. என்ன அப்படி பண்ணுறான்? பாப்பா வீடியோ எடுக்கிறேன், டக்குன்னு இவ்வளோ நேரம் எல்லா விரலையும் சாப்பிட்டா இப்போ 2 விரலில் மட்டும் அழுகாமல் எடுத்து சாப்பிடுது பாப்பா. சாப்பிட்றதுக்கு ஒன்லி 2 விரல் மட்டும், 2 ஃபிங்கர்ஸ் பாருங்க எப்படி அழுகாமல். 5 ஃபிங்கர்ஸ். ஆனால் 2 ஃபிங்கர்ஸில் தானே யூஸ் பண்ணுறீங்க டீசெண்டாக. அப்படி தானே ஆகணும். அப்புறமேட்டு வீட்டில் போய் நல்லா மடித்து கட்டிட்டு லுங்கி டான்ஸு. மாப்பிள எப்படிரா? சூப்பராக இருக்கா? அடி தூளா? ஓகே. சாப்பிட போகிறேன். ஸோ அதனால் செல்ஃபி ஸ்டிக் அங்கே விட்டுட்டேன். அதனால் கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது. அதுவும் பாருங்கள், நானும் சாப்பிட வேண்டேன். பசிக்குமா இல்லையா? சோறு முக்கியமாக இல்லையா? சோறு முக்கியம் தானே. ஸோ சாப்பிட்டு மீதி கண்டினியூ பண்ணுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடியல ஒன்றும். ஆமாம், நானும் வீட்டுக்கு போய்ட்டு அப்படியே காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வீட்டிலேருந்து ஒய்ஃபும் பையனையும் கூப்பிட்டு மண்டபத்துக்கு வந்துட்டேன் ரிசப்ஷனுக்காக. ஸோ ரொம்ப லேட்டாகி தான் வந்திருக்கேன். ஸோ வாங்க அப்படியே உள்ளுக்குள்ளே போய் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ எங்கள் அம்மா முன்னாடியே வந்திருக்காங்க. எங்கள் சித்தி அங்கே நிற்கிறது என் ஒய்ஃபோட அக்கா. நல்லா தலையை ஆட்டி பேசுகிறது. பக்கத்தில் தலையை ஆட்டாமே நிற்கிறது என் ஒய்ஃபோட அக்காவோட வீட்டுக்கார், அதாவது என்னோடய சகலை. இது வந்து என்னோடய பையன், மூத்த பையன். அது என் மனைவி. இவங்க தான் என்னோடய சித்தி. எங்கள் அம்மாவும் தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்துட்டு அவங்க சாப்பிட்டே கிளம்பிட்டாங்க. நான் இப்போ தான் உள்ளே வரேன் மக்களே. ஸோ இவர் வந்து பச்சை சட்டை என்னோடய அண்ணன் ஒருத்தர் பண்ணது நான். இது நமக்கு தம்பி விஸ்வா, நம்ம தாந்தரமலை ஏரியா. ஏற்கனவே மேரேஜ் விழாச்சில் இதுக்கு முன்னாடி இதுலேயும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ தம்பி வந்து வீடியோ நிற்க மாட்டேன்னா கூப்பிட்டு அப்படியே எடுக்கிறேன். ஸோ பின்னாடி பேக்ரவுண்டில் பாட்டு பாடிட்டுருக்கு. ஸோ அதனால தான் ஒரே ஆட்டம் பாட்டம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா கேங்காக செம்மையாக ஜாலியாக ஆடி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க போய் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். உண்மையான்மே செலிப்ரேஷனுக்கான செம்ம சூப்பரான சாங் மக்களே. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா மனம் நில்லுனா நிற்காதடி அடியே, அந்த பாட்டு தான் பாடுது. ஸோ செம்ம சூப்பரான பாடல், செம்மையான ஜாலியான ஃபன் மூட்டில் எல்லாருமே செம்மையாக ஆடிட்டுருக்காங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடி எவ்வளோ சாங்ஸ் மிஸ் பண்ணேன்னு தெரியல. ஸோ இனிமேட்டு எல்லாம் தெறிக்க விட போகிறோம். ஸோ செம்மையாக இருக்க போது நிகழ்ச்சி.
ஸோ ப்ரோக்ராமில் எல்லாமே செம்ம ஜாலி ஃபன் எல்லாமே என்ஜாய் வந்தவங்க எல்லாருமே சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல, செம்ம ஜாலியாக டான்ஸ் ஸ்டெப்பு ஆடிட்டுருக்காங்க. ஸோ நான் ரொம்ப லேட்டாக வந்துட்டேன். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக நம்ம கலக்குவோம். ஸோ வாங்க உள்ளே போகலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு நம்ம தம்பியினுடைய அண்ணா வந்து பெங்களூரில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அண்ணாவும் தம்பி வந்து பெங்களூர்லேயே வந்துட்டு லவ் மேரேஜ், பெங்களூர்லேயே செட்டில்டு. ஸோ நம்ம தம்பியினுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே பெங்களூர், சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே ஜாலியாக செம்மையாக ஃபன் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுடைய உள்ளூர் சொந்த பந்தங்கள்லாம் அதை உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லையா, என்னது எங்கள் அப்பா வாசிக்க, எங்கள் அம்மா ஆட, எங்கள் அண்ணன் உட்காந்து இது மத்தளம் வாசிக்க, எங்கள் அப்பா உட்காந்து பார்க்க, அந்த மாதிரி குடும்பத்தோடு வந்துட்டு ஆடி பாடி அதை உட்காந்து குடும்பத்தோடு உட்காந்து விசில் அடித்து கைத்தட்டி குடும்பத்தோடு உட்காந்து சேர்ந்து டான்ஸ் ஆடி ஒரு ஃபங்க்ஷன் என்ஜாய் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ ஒரு ஜாலியான விசேஷம். ஸோ அந்த மைக் பிடிச்சி பாடிட்டு இருக்கார் இல்லையா, அவர் தான் கல்யாண பையனுடைய சொந்த சித்தப்பா. ஸோ குடும்பமே ஒரு கலை குடும்பம்னு சொல்லலாம். எல்லாருமே சேர்ந்து பாட்டு பாடி ஆடி பாடி செம்ம ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு நிகழ்ச்சி. ஸோ இன்னும் நிறையா ஃபன் அண்ட் எக்ஸைட்மெண்ட் நிறையா இருக்குது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே நம்ம A1 டிவியை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இங்கே வந்து அடுத்த ஒரு பாட்டு, செம்ம பாட்டு. சின்ன சின்ன செய்தி சொல்லி வந்ததொரு ஜாதி மல்லி, ஆனமலை காத்தடிக்கும் அப்படிங்கிற பாட்டு. ஸோ இந்த பாட்டு நான் பாடினேன்னா அவ்வளோதான். ஸோ செம்ம சூப்பராக இருந்துச்சு. அது மியூசிக்கோட அவ்வளோ சூப்பரான பாட்டு, செம்ம ஜாலியாக போடுச்சு ப்ரோக்ராம் செம்மையாக. ஸோ பசங்கள்லாம் அவ்வளோ ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ ஆனால் என்னன்னாக்க நான் உள்ளே போனோடனே கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகிட்டாங்க பசங்க. ஜாலியாக ஆடினாங்க. ஸோ என்னடா அண்ணன் வேறு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ தம்பிங்க ஜாலியாக ஆனால் நல்லா பண்ணாங்க. ஸோ அந்த நடுவில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கவங்க அந்த ஆர்கெஸ்ட்ரா டீம் அவங்க. ஸோ அவங்களும் எல்லாமே வந்து நல்ல இன்வால்மெண்ட்டோட ஜாலியாக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே சூப்பரான பாடல்கள், செம்ம சூப்பராக ஜாலியாக போயிட்டுருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நம்ம தம்பியினுடைய மேரேஜ் ரிசப்ஷன் vlog. ஸோ வந்துட்டு இந்த நிகழ்ச்சி செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதாவது பார்த்திங்க அப்படின்னாக்கா சூப்பர் என்னன்னா ஃபன் அண்ட் என்ஜாய்மெண்ட்டு தான். ஸோ ரொம்ப நாள் கழித்து ரொம்ப ஜாலியாக ரிலாக்ஸாக இருந்தோம். ஸோ ரொம்ப வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்திங்க அப்படின்னாக்க நம்ம ஜாலியாக எல்லாத்தையும் மறந்து அங்கே டான்ஸ் ஆடிட்டுருக்கோம் எல்லாருமே. ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடினாங்க. ஸோ நம்ம அண்ணா தம்பி எல்லாருமே. ஸோ அவ்வளோ ஃபன் அண்ட் ஜாலியாக இருந்துச்சு பார்த்தோம். ஸோ இதில் வந்து இன்னும் அந்த பேக்ரவுண்ட் சாங்ஸோடு கேட்டோம் அப்படின்னாக்க இந்த ப்ரோக்ராம் செம்ம சூப்பராக இருக்கும். என்ன பண்ணுறது, நம்ம யூடியூப்பில் வந்துட்டு சாங்ஸ் காப்பிரைட்ஸ் இஷ்யூஸ் இருக்கனால சாங்ஸ் போட முடியல. அதனால் நான் ஏதாவது உங்கள்கிட்ட மொக்கை போட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் மொக்கையாக இருந்தாலும் ஸோ வேறு வழி இல்லை, நீங்கள் பார்த்து தான் ஆகணும். ஸோ இது வந்துட்டு மெயினாக என்னோடய சொந்தக்காரங்க கண்டிப்பாக எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த vlog எடுத்தது தான். ஸோ காமன் வியூவர்ஸ் டோன்ட் டிசப்பாயிண்ட், உங்களுக்கான வேறு ப்ரோக்ராம் கண்டிப்பாக போடுறேன். ஸோ இது வந்துட்டு என்னுடைய ரிலேட்டிவ்ஸ், அண்ணன் தம்பி மாமன் மச்சான் உற்றார் உறவினர்கள் அவங்களுக்காக எடுத்து போடப்பட்ட இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். அப்படியே மிக முக்கியமான விஷயம், நம்மளுடைய சொந்தக்காரங்க, நான் முன்ன சொன்ன அதே அண்ணன் தம்பி மாமன் மச்சான் உற்றார் உறவினர்கள் எல்லாருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நம்ம ஏதாவது கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ பாட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு. பயங்கர உற்சாகத்தில் அப்படியே நான் என்ஜாய் பண்ணி கத்துறேன். ஸோ அடுத்து இங்கே அப்படியே வந்தாச்சு. பின்னாடி வந்துட்டு வந்திருக்கக்கூடிய சொந்த பந்தங்களை காட்டுறேன். ஸோ எங்கள் மாமா உட்காந்துருக்காரு. ஸோ என்னோடய அக்கா வீட்டுக்காரரு. ஸோ அவர்கிட்ட வந்து கேட்குறேன். மாமா வந்தோடனே எனக்கு காஸ்ட்யூம் நல்லா இருந்துச்சுன்னு எனக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷம். 2 பேரும் ரொம்ப அது பேசிவிட்டு ஸோ அது வந்து வீடியோலாம் எடுக்கிறேன் இல்லையா, அதுக்காக தான் மாமா அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அப்படியே பார்த்துட்டு இங்கே வந்தோன்னாக்கா நம்ம அண்ணன் வந்துட்டு பாட்டு பாடிட்டே இருந்து செம உற்சாகமாகிட்டார். அவரை பார்த்தோன்னே எனக்கு ஒரு உற்சாகம். ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு. ஸோ இந்த பாடல் வந்து ஏதோ வந்து இந்த சரக்கு சம்மந்தப்பட்ட பாட்டு. ஸோ அதனால் வந்துட்டு அப்படியே ஆக்ஷனில் வந்துட்டு சரக்கு அப்படியே கை காமிச்சு 2 பேருக்கும் செம்ம ஜாலி. அதை பார்த்துட்டு அப்படியே இங்கே பின்னாடி வந்தோம்னாக்கா நம்ம தம்பி பாளையத்துலேருந்து அவர் எடுத்துகிட்டு அப்படியே உள்ள கிச்சனுக்குள்ளே வந்தோம்னாக்கா டைனிங் ஹாலில் மக்கள் சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஸோ சாப்பிட்ற இடத்துல பார்த்தா திடீர்னு என்னோடய மனைவி. ஸோ ஏன்னா நான் உள்ளே எவ்வளோ நேரம் நான் பாட்டில் தனியாக ஆடிக்கிட்டே இருந்தாலும் எங்கடா ஆடிட்டே இருக்கான் வரமாட்டான்னு நம்மளால் வந்து சாப்பிட உட்காந்துட்டா. அப்படி அப்புறம் பசிக்குமா இல்லையா அவங்களுக்கும். ஸோ அதனால் சாப்பிட உட்காந்துட்டாங்க. ஏற்ற மாதிரி பார்த்தோன்னா நம்ம சொந்தக்காரங்க ஒரு குட்டி பாப்பா ஜாலியாக விளாண்டுட்டுருக்கு. அவங்க அம்மா வந்து அங்கிட்டு சாப்பிட்டாலும் இங்கிட்டு ஒரு கையில் குழந்தைய அரவணைச்சி பிடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து என்னதான் இருந்தாலும் அம்மாவுக்கு வந்து குழந்தைங்களை பார்த்துக்கிறது எவ்வளோ ஒரு இது கேர் பார்த்திங்களா. தாய்க்கு நிகர் தாய் தான் மக்களே. ஸோ இது என்னுடைய மனைவியும் எனக்கு ஒரு தாய் தான். ஸோ நல்லபடியாக என்னை பார்த்துக்குவாப்புல, அதே மாதிரி என்னை இழுத்து பிடிச்சிக்கிட்டே இருப்பாப்புல. ஸோ இல்லைன்னா நான் என்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது மக்களே. ஸோ இவர் தான் வந்துட்டு இந்த கல்யாணத்தினுடைய பொன் குடும்பத்தின் தலைவர் பொன் இளங்கோவன் அவர்கள்.
ஸோ இது வந்து அடுத்து அப்படியே ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ ஷூட் போயிட்டுருக்கு. ஸோ வந்து அப்படியே நம்ம தம்பி நான் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறேன் அப்படின்னே கால் மேலே கால் போட்டு ஜம்முன்னு போஸ்ட் கொடுத்தான். இங்கே பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு காலையில் நேரத்தில் வந்தவங்க தூக்கமே வந்துடுச்சு. ஸோ அந்த பாப்பா அந்த குழந்தைய எப்படி வந்துட்டு தலை அசையக்கூடாது ஆடக்கூடாதுன்னு குழந்தைய பிடிச்சிக்கிட்டு தானும் தூங்கிட்டு இருக்கா. அப்படி தூங்குற குழந்தைய சேஃபாக பிடிச்சிக்கிட்டு தானும் தூங்கிட்டு இருக்கா. அப்படி அதை நம்ம மாப்பிள்ளை ஆப்போசிட்டில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா கல்யாண பையனோட அம்மா காலை நீட்டி போட்டு அப்படியே டயர்டில் உட்காந்துருக்காங்க. இருந்தாலும் அந்த ஒரு சந்தோஷம் முகத்தில் அவ்வளோ மகிழ்ச்சி தெரியுது. கண்ணை திறக்கணும் சாமி அந்த பாடல் இருக்கு இல்லையா, அதில் கூட இன்னொரு லைக் சொல்லுங்க, வேணாண்டி ஆம்பல்ல சாம்பம் அந்த பாட்டு தான் பாடிட்டு இருக்கு பேக்ரவுண்டில். செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அதாவது ரிசப்ஷனுக்கு விசேஷத்துக்கு நிகழ்ச்சினே வருது நம்ம பாணியில். ஸோ ரிசப்ஷனுக்கு வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய சொந்தக்காரங்களை அப்படியே காட்டுறேன். ஸோ குட்டி குழந்தைங்கள்லேருந்து எல்லாமே வந்திருக்காங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது வந்து ஒர்க்கிங் டே, மண்டே மார்னிங், வாரத்தினுடைய ஃபஸ்ட்டு நாள். ஸோ நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க லீவ் போட்டு வந்திருக்காங்க. இங்கே குட்டி பசங்களாம் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வேஷ்டி ஷர்ட்டு காஸ்டியூமில். ஸோ முன்னாடி அந்த ஆர்கெஸ்ட்ரா டீம் பாட்டு பாடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. ஸோ அதே பாடல் தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கண்ணை திறக்கணும் சாமி பாடல் தான். ஸோ சூப்பராக பசங்க அந்த பாடுறாரு, பாடிக்கிட்டே ஆடுறாரு, ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு. ஸோ இது அப்படியே ஃபுல்லாக ப்ரோக்ராம் பாருங்கள். ஸோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குது. அப்படியே பாடும்போது எனக்கும் பாடணுன்னு ஆசை தான் மைக்கை வாங்கி. ஆனால் மைக்கை வாங்கி பாடினேன்னாக்கா அவ்வளோதான், மண்டபத்தில் ஒருத்தர் கூட உட்காந்துருக்க முடியாது. ஸோ அவ்வளோ சூப்பராக நான் பாடுவேன் மக்களே. ஸோ லைட்டாக நான் இந்த என்ன பாடல்னு பாடி காட்டுறது சொல்லும்போதே பார்த்துருப்பீங்க. ஸோ இது என்னோடய மாமா சீனு மாமா. ஸோ வந்துட்டு கல்யாண மாப்பிள்ளையோட அப்பா தான் நடுவில் கோட் போட்டு ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ அவர் கூட மாப்பிள்ளாம் சொந்தக்காரங்களாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பின்னாடி வந்து அண்ணன் மண்ணுக்கு அண்ணன், ஸோ உறவினர்கள். அப்படியே அவங்க கூட ஒரு செல்ஃபி வீடியோ காமிக்கிறேன். ஸோ பாருங்கள் மாமா அப்படியே கை காட்டுறாரு. ஸோ வந்துட்டு இப்போது இந்த இடத்துல வந்துட்டு இந்த பாட்டு பாடுன்னு நினைக்கிறேன், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா அந்த பாட்டு பாடுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் டாஸ்மாகில் தான் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாமா. ஸோ அதனால தான் அவர்கிட்ட கேட்குறேன், மாமா என்ன டைம் ஆச்சா கடை திறந்தாச்சா அப்படின்னு. ஸோ அவரும் ரெண்டு பேரும் தான் இவரும் அவர் அந்த வெள்ளை சட்டை ரெண்டு பேருமே லைட் க்ரீன் அண்ட் ஒயிட் ஷர்ட் ரெண்டு பேருமே வந்து அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே வந்து டாஸ்மாகில் தான் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த பாட்டு போட்டோடனே அவங்கள்ட்ட அது கேட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே போகலாம் வாங்க. ஸோ அப்படியே பின்னாடி வந்து நம்ம சொந்தக்காரங்க உட்காந்துருக்காங்க. ஸோ இதில் மிக முக்கியமான ஆள் செல்லு பார்த்துட்டு இருக்கார் இல்லையா, இவர் வந்து என்னுடைய தாய் மாமா நாமக்கல்காரரு திரு சிதம்பரம் முருகன் அவர்கள். ஸோ வந்து மிக முக்கியமான ஒரு ஆள் என்னோடய வாழ்க்கையில். ஸோ எங்கள் அம்மாவினுடைய உடன்பிறப்பு தாய் மாமானா சும்மா கிடையாது இல்லையா. ஸோ அந்த தாய் மாமா இவங்க எங்கள் தாய் மாமாவை வாழ வைக்கும் தெய்வமான எங்கள் அத்தை, அருமை மிகு பட்டு அத்தை. எங்கள் மாமா பாட்டு பாடுவார் எங்கள் அத்தையை பார்க்கும்போதெல்லாம் வீட்டில் எல்லாம். அப்போ நான் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் ஒரு பாட்டு பாடுவார். அது அடுத்தாத்து சங்கதி எல்லாம் நமக்கேண்டி பட்டு நமக்கேண்டி அப்படின்னு பாட்டு பாடுவார். ஸோ அத்தை ஏதாவது கேட்பாங்க, கிண்டலாக பாடுவார். ஸோ அப்படியே வந்தோன்னாங்க இங்கே பக்கத்தில் ஒரு சின்ன குட்டி குழந்தை இருக்குது. ஸோ இந்த குழந்தை அப்படியே ஒரு வீடியோ எடுக்கிறேன், ட்ரை பண்ணுறேன். அந்த குழந்தை பேச மாட்டேங்குது. அப்புறம் நம்மளை பார்த்தா பயப்படுமா இல்லையா. ஸோ அப்படியே பார்த்துட்டு வரோம். அப்படியே மற்ற உறவினர்கள் சொந்தக்காரங்கள்லாம் மண்டபத்தில் உட்காந்துருக்காங்க. ஸோ அப்படியே மண்டபத்தில் பின்னாடி அப்படியே ஓரமாக உட்காந்து பின்னாடி வந்து என் ஒய்ஃபும் பையனும் உட்காந்து நான் என்ன தான் கூத்தெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து எனக்கு அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டு, அவங்க அப்படியே ஷை டைப்பு. ஸோ இங்கே மண்டபத்துக்கு வந்திருக்கக்கூடிய வேறு சொந்தக்காரங்க பார்க்குறோம். ஸோ அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு அப்படியே வெல்கம் பண்ணுறாங்க, கை காட்டுறாங்க. ஸோ நல்லா எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே ஜாலி மூடில் இருக்காங்க ஃபங்க்ஷன்னாலே. ஸோ பார்த்திங்கன்னா கீதா அப்படியே நம்ம சொந்தக்காரங்க தான் இல்லை, இது என்னோடய சிஸ்டர் தங்கச்சி லக்ஷ்மி. ஸோ மாப்பிள்ளை வரக்கான ஃபங்க்ஷனுக்கு எங்கேன்னு தெரில, பிஸியாக வந்து வீட்டில் படுத்துங்கிறான்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து அப்படியே மண்டபத்தில் வரோம் உள்ளுக்குள்ளார. ஸோ பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஸோ அதே பாட்டு தான், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா அந்த பாட்டு தான். ஸோ செம்ம சூப்பரான பாட்டு, அவ்வளோ ஒரு எனர்ஜியான பாட்டு. ஆனால் இங்கே வந்து கல்யாணத்தில் இந்த பாட்டு. ஸோ எல்லாருக்கும் வந்தவங்களுக்கு ஒரு ஜாலியான ஃபன் மூடு இல்லையா. காலையில் வந்துட்டு ஒரு 11:30 இருக்கும். ஸோ ரிசப்ஷனில் சூப்பராக ஜாலியாக போச்சு. ஸோ எனக்கும் பாடணுன்னு ஆசை தான், அதனால தான் கூட அப்படியே கத்திகிட்டே இருந்தேன். அவர் பாடிட்டு இருந்தார். இங்கே பாருங்கள் அண்ணன் வந்து தண்ணி தொட்டி தேடி அப்படியே கண்ணுக்குட்டி மாதிரி ஆடிட்டே வராரு அழுங்காமல். செம்ம ஜாலியாக வந்து ஜாலி மூடில் இருக்கார். அவர் பாட்டில் அவர் ஆடிட்டு இருந்தார். அவரை பார்த்து அதுக்கு மேலே நான் ஓவராக ஆடிட்டு இருந்தேன். ஸோ மண்டபத்தில் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த முன்னே ஆடிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த பசங்க கேங் எல்லாருமே வந்து அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க டயர்டில் வந்து போயிட்டாங்க, உட்காந்துட்டாங்க, அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப நேரம் ஆக ஆக அடுத்தடுத்து வர பாடல்களுக்கு எல்லாமே நானும் அண்ணனும் நாங்கள் மட்டும்தான் தனியாக ஆடிட்டு இருந்தோம். ஸோ இது என்னன்னாக்க இந்த பாடல்கள் எல்லாமே அந்த ஒரு 80s 90s செக்மெண்ட்ஸ் இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம கேட்டகரி பாடல்கள். ஸோ அந்த யங்ஸ்டர்ஸ்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு 2K கிட்ஸ்க்கு வந்துட்டு இந்த பாடல்கள் அவ்வளோ பரிச்சயம் இல்லை. இருந்தாலும் இந்த பாடல் வந்து எல்லாருக்கும் பரிச்சயமான
ரொம்ப பழக்கப்பட்ட பாடல் தான். ஸோ அந்த பாடலை அப்படியே பாடிட்டு ஆடிட்டு அப்படியே வந்தோன்னாக்க ஸ்டேஜில் நம்ம தம்பி பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் வந்துட்டு அடுத்து வரப்போகிற உறவினர்களுக்காக வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டேஜில் உட்காந்து ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்கள லைட்டாக ஒரு கவர் பண்ணேன். தம்பி கேஷுவலாக தான் உட்காந்துருந்தான். அப்போ நம்ம வீடியோ எடுக்கிறோன்னே எப்படி பார்த்தீங்களா போஸ் கொடுக்குறான், பயங்கரமான இல்லை கேட்குறேன். அப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறீங்களா போஸ் கொடுக்கணும்ல அப்படிங்கிறான். கால் மேலே கால் போட்டு ஜாலி மூடில் இருக்கட்டும், எல்லாம் நம்ம பையன் தானே, அனுபவிக்கிட்டோம். சூப்பர், வெரி குட்ரா தம்பி. எதுவுமே பிளான் பண்ணி பண்ணணும் அதான். ஸோ அப்படியே ஒரு செல்ஃபி ஒன்று காமிச்சேன். ஸோ சூப்பராக போயிட்டுருக்கூடிய நிகழ்ச்சி. இதுதான் வந்து கல்யாண பையனோட அண்ணன் அம்மா ஸோ உட்காந்துருக்காங்க. ஸோ அடுத்து அப்படியே எடுத்துகிட்டு இங்கே வந்தோன்னாக்கா நம்ம உறவுக்கார பையன், குட்டி பையன், நம்ம வாண்டராயம்பட்டி சேர்ந்த வாள். ஸோ இவங்க வந்துட்டு எனக்கு ஒரு அண்ணி முறை, இவங்க வந்துட்டு ஒரு அக்கா முறை. ஸோ திரு சரளா அக்கா. ஸோ அங்கே பின்னாடி உட்காந்துருக்கிறது என்னோடய அக்கா மஞ்சுளா. ஸோ நான் என்ன தான் பண்ணுறேன்னு அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அவங்கள கவர் பண்ணலன்னு நினச்சிட்டு அசால்ட்டாக உட்காந்துட்டாங்க. ஸோ அப்புறம் அவங்கள கவர் பண்ணுறேன்னு அப்படியே பார்க்குறாங்க, என்னடா இப்படி வந்து காமிச்சிட்டே இருக்கேன்னு. ஸோ அப்படியே பார்க்குறாங்க. ஸோ அங்கே மண்டபத்தில் ஏதோ கேட்டேன், யார் யார் வந்திருக்கீங்க வரலையான்ட்டு. ஸோ அதுக்கு தான் பதில் தலையாட்டுறாங்க. ஸோ பக்கத்தில் இந்த பாட்டி சொல்கிறாங்க, மாமியாரெலாம் ஃபோட்டோ எடுக்காதானே. அப்புறம் மாமியார் எடுக்காமல் வேறு யார் எடுக்கிறது. இது என்னோடய தங்கச்சி, அது என்னோடய தம்பி ஒய்ஃபு. ஸோ வீடியோக்கு அப்படியே கை காட்டுறாங்க. ஸோ வெல்கம் பண்ணுறாங்க. எல்லாமே காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே உட்காந்து ஸோ நம்மளுடைய ரிசப்ஷனில் அந்த ஆர்கெஸ்ட்ரா கேட்டு பாட்டு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்துட்டு என்னோடய சித்தப்பா ஒருத்தர். ஸோ திருச்சியில் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இன்ஸ்பெக்டராக இருக்கார். ஸோ வந்து திரு ஜோதி மகாலிங்கம் அவர்கள் மேரேஜ் ரிசப்ஷனுக்கு வந்திருக்காரு. சார் அப்படியே வெல்கம் பண்ணேன். சாப்பிட்டீங்களான்னு கேட்குறேன், அதான் தலையாட்டுறாரு. ஓகே சார் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்கேன். ஓகே மக்களே, அதுதான். ஸோ பேக்ரவுண்டில் அந்த எல்லாமே சினிமா பாடல்கள் போடனால காப்பிரைட்ஸ் பிரச்சனை. ஸோ இவங்க வந்து கல்யாண பொண்ணோட அம்மா அப்படியே சந்தோஷத்தில் நிற்கிறாங்க மனநிறைவோட. ஸோ இது யாருன்னு பார்க்குறீங்களா, இதுதான் வந்து கல்யாண பையனுடைய மாப்பிள்ளை பையனுடைய தாய் மாமா ஃபேமிலி. சிவப்பு சட்டை தான் தாய் மாமா, வெள்ளை சட்டை அவரோட அப்பா, கல்யாண பையனுக்கு தாத்தா. ஸோ கையில் என்ன பார்த்தீங்களா மொய்ப்பணம். ஸோ கரெக்டாக உட்காந்து அவங்க வேலையை கவனமாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ பொண்ணு வீட்டுக்கு விசேஷத்துக்கு வந்தவங்களாம் எல்லோரும் யாரும் மொய் வைக்காமல் போயிடக்கூடாதுன்னு இவங்களே முன்னாடி உட்காந்து மண்டபத்தோட என்ட்ரன்ஸில் தெளிவாக உட்காந்துருக்காங்க. நீட்டாக மொய் எழுதிட்டுருக்காங்க. ஸோ ஆக்சுவலி நானே என்ன பண்ணேன்னாக்க வீடியோ எடுத்துகிட்டு மொய் வைக்க மறந்துட்டேன் மக்களை. ரொம்ப நேரமாக கையில் பைசா சேஞ்சும் எடுத்துகிட்டு போகல. அப்புறமேட்டுக்கு எங்கள் மாமாவுக்கு ஜிபே பண்ணி அதில் எழுதிக்க சொல்லிட்டேன். ஸோ டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஸோ ஹெல்ப்பு. ஸோ அந்த ப்ளூ ஷர்ட்டு என்னோடய மாமா திரு சீனிவாசன் அவர்கள், அவர் மொய் வச்சுட்ருக்காரு. அப்படியே எடுத்துகிட்டு உள்ளே வந்தோன்னாக்கா கல்யாண பொண்ணோட அம்மா உட்காந்து அப்படியே ரசித்து மன நிறைவோடு பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படியே நிகழ்ச்சி போயிட்டே இருக்குது, எல்லாருமே ஜாலியாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவங்கெல்லாம் மொய் வச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல. இது வந்து நம்ம தம்பி விஸ்வா கூட வந்துட்டு இன்னொரு தம்பியினுடைய ஒய்ஃபு, அமைச்சர் தம்பியோட ஒய்ஃபு. அப்படியே இது எல்லாருமே சொந்த பந்தங்கள், தங்கச்சி எல்லாம் சேர்ந்து மண்டபத்தில் அப்படியே நிலமை விசாரிச்சு போயிச்சிட்ருக்காங்க. சரி பொண்ணு மாப்பிள்ளை எவ்வளோ நேரம் தான் ஸ்டேஜில் உட்காந்துட்டு இருக்கிறது. அப்படியே வந்து ஸ்டேஜ்லேருந்து கீழே இங்கே வந்து பொண்ணு இங்கே வந்து அம்மா கிட்ட வந்து ஏதோ ரகசியம் விசாரிக்கிறாங்க. என்னம்மா எல்லாம் எப்படிமா போயிட்டுருக்கு, எல்லாம் சாப்பிட்டாச்சா, சொந்த பந்தம்லாம் என்னம்மா நடந்துட்டுருக்குன்னு ஏதோ விசாரிக்கிறாங்க. ஸோ அவங்க கேட்டதுக்கு அவங்க ஏதோ பதில் சொல்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத அப்படியே நம்ம போகலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ வந்து பொண்ணு வந்து இங்கே அம்மாகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு கணக்கு கேட்குறாங்கன்னு தெரியுது அவங்க செய்கையில். ஸோ அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி கூட பொண்ணு மட்டும் வந்திருக்காங்கன்னு பார்த்தா பின்னாடி அப்படியே நம்ம தம்பியும் வந்துட்டான், மாப்பிள்ளை பையனும். ஸோ என்ன பொண்ணு எங்கே இருக்கோ அங்கே தானே மாப்பிள்ளை பையனும் நிற்பான், புது மாப்பிள்ளை அல்லவா, எல்லாம் அப்படி தான் இருக்கும். ஸோ வந்துட்டு நம்ம தம்பி நல்ல பையன், சமத்து பையன். ஸோ ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட் கேரக்டர். அவனுக்கு அப்படியே நான் என்னோடய லவ் அன்பு காமிக்கவில்லை, அவனுக்கு ஒரு முத்தா கொடுத்தான். அவன் எனக்கு ஒரு மீண்டும் ஒரு அழுத்தமான முத்தா கொடுத்தான். ஸோ ரொம்பவே லவ் யூ சொன்னான். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப சமத்தான பையன், சாஃப்ட் கேரக்டரு. ஸோ இன்றைக்கி காலத்தில் எப்படி பசங்க இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஸோ கல்யாண பொண்ணு மாப்பிள்ளைக்கு நம்மளுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஸோ அப்படியே பின்னாடி போனோம்னாக்க அண்ணன் வந்து ஆர்கெஸ்ட்ராவில் நம்ம அண்ணன் மீண்டும் மைக் எடுத்துட்டார். செம்ம சூப்பரான ஒரு பாட்டு பாடினார். என்ன பாட்டுன்னு எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை. ஸோ அவர் வந்து அவரோட தம்பி தான். குடும்பமே ஒரு கலை குடும்பம்னு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அதான். ஸோ இந்த பாட்டாக இருக்குமா, அந்த காட்டுக்குள்ளே மனசுக்குள்ளே ஐயோ பார்த்தீங்களா மக்களே, எனக்கு பாட தெரியலங்கிறதுக்கு இதே நானே ப்ரூவ் பண்ணிட்டேன்னா. என்னது தளபதி படத்துலேருந்து ஒரு பாட்டு வரும்ல, இது என்ன பாட்டு தம்பி, காட்டுக்குள்ளே மனசுக்குள்ளே பாட்டுக்குன்றும் பஞ்சமில்லை பாட. தனியாக நீங்கள் போட்டு கேட்டுங்க மக்களே. நான் பாட்டு பாடினதுக்கு நானே மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எனக்கே தெரிகிறது. ஆமாம். ஸோ சூப்பராக இருந்துச்சு. அங்கே மண்டபத்தில் செம்மையாக என்ஜாய் பண்ணேன். ஸோ அந்த பாட்டை கேட்டுட்டு அப்படியே இங்கே பின்னாடி வந்தோன்னாக்கா என்னோடய ஒய்ஃபும் பையனும் ரொம்ப நேரமாக எவ்வளோ நேரம் தான் அவங்களும் தனியாக உட்காந்துருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படியே மீண்டும் வந்து மக்களை காமிக்கிறேன். ஸோ காமிச்சோன்னாக்க இங்கே வந்துட்டு என்னோட உறவுக்கார் மாப்பிள்ளை ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவரை கூப்பிட்டு வணக்கம் சொன்னேன். ஸோ மாப்பிள்ளை வந்துட்டு ரொம்பவே நல்ல சமத்தான மாப்பிள்ளை. ஸோ மாப்பிள்ளையோட மனைவி இவங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்குறேன், மாப்பிள்ளை அவங்க யார் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு கேட்குறேன்.
அப்போ அவங்க வந்து என்கிட்ட சொல்கிறாங்க அவரோட ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சுட்டே தான் விளையாட்டு கேட்டேன். உடனே மாப்பிள்ளை சிரிக்கிறாரு. அவங்க வந்து ஆக்சுவலி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, போலீஸாக இருக்காங்க. அதனால் மாப்பிள்ளைகிட்ட கேட்டேன், ஏன் மாப்பிள்ளை திருன்னு முழிக்கிறீங்க, போலீஸை பார்த்து பயப்படாதீங்க அப்படிங்கிறேன். அதுக்கு தான் அவர் வந்து விளையாட்டை கிண்டல் ஏதோ சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ போலீஸ்னால் நமக்கு என்ன ஒரு பயமா அப்படின்னு. ஸோ வந்துட்டு அவங்க மாப்பிள்ளை வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு இவ்வளோ சீர்மிகு மாப்பிள்ளையாக இருக்காருன்னா அதுக்கு வந்துட்டு என்னோடய சிஸ்டர் தான் காரணம். ஸோ அவங்க வந்துட்டு ரொம்பவே குடும்பத்தை அழகாக வழி நடத்தி கொண்டு போகிறாங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு வந்தோம்னா ஸ்டேஜ்லேருந்து நம்ம மாப்பிள்ளை இறங்குறான். அக்கா பையன் ஜம்முன்னு ஜிப்பாலாம் ஷூட்டில் செம்ம சூப்பராக. அவன் ஒரு பயங்கர ஜாலி மூடில் அவன் அன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஒரு வேறு உலகத்தில் இருந்தானே சொல்லலாம். அந்தளவு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான் சூப்பராக. ஸோ இங்கே வந்து அடுத்து இப்போ ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. ஸோ எல்லாமே நல்ல அருமையான பாடல்கள், சூப்பராக செம்ம சூப்பரான சாங்ஸு. ஸோ பாடல் கேட்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த ஃபன் மூடில். ஸோ அதனால தான் காமிச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த பாட்டு பாடுறதுக்கு உடனே வந்துட்டு என்னோடய சொந்தக்காரங்க சித்தி ஒருத்தவங்க வராங்க. அந்த பாட்டு நானும் தான் கூட பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கூட சேர்ந்து அவங்க போய் மைக்கை பிடிச்சி பாடினாங்க. அதை நானும் பார்த்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்க இங்கே வந்துட்டு என்னோடய அக்கா பொண்ணு, அதாவது கல்யாண பையனுடைய தாய்மாமா சொன்னாங்க இல்லையா, தாய்மாமா பொண்ணு, அப்புறம் சொந்தக்கார பொண்ணு எல்லாமே அதிகாலையில் நேரத்தில் 2-3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க இல்லையா. அதனால் எல்லாருக்கும் தூக்கம் வந்து டயர்டில் அப்படியே ஓரமாக டயர்டில் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மாப்பிள்ளை அப்படியே பார்க்குறான். என்னை பார்த்தோன்னே ஒரே ஆர்வமாக மாமாவுக்கு அப்படியே வந்துட்டு இதுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலுக்காக அந்த நல்லாவே ப்ரொமோட் பண்ணுவான் மாப்பிள்ளை. மாமாவுக்கு வந்துட்டு இது பண்ணுறான், தம்ஸ் அப் பண்ணுறான். ஸோ அப்படி நானும் அந்த பாட்டை பாடி காமிச்சேன். உடனே அவனும் இது பண்ணுறான். ஜாலியாக செம்ம ஃபன்னு. நம்ம செல்வா மாப்பிள்ளை அவன் ஒரு வேறு ரகம். எப்போயுமே ஜாலியாக எல்லாம் தூக்கி பார்த்தீங்களா எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறான்னு. பயங்கர பர்ஃபார்மர். ஏழை எங்கடா டே வாங்கின காசுக்கு மேலே கூறு அப்படிங்கிற மாதிரி. முன்னாடி பாப்பா தூங்கிட்டு இருக்கு. அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ரைமிங் பாப்பா பார்த்து ஏதோ சொன்னேன். அதான் மக்களே, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அப்படியே தொடர்ந்து என்னென்னு பார்ப்போம். வாங்க போகலாம். தூதுவளையல அரைச்சி தூண்டாமணி விளக்க தூண்ட விட்டு அந்த பாட்டு இருக்கு இல்லையா மக்களே, அதே பாட்டு தான். அது ராகம் கூட எனக்கு வரல. ஸோ அந்த பாட்டு பாடும்போது ஏதோ லைட்டாக பாடுவேன். தனியாக பாடலான்னு முயற்சிக்கும் போது சுத்தம். ஸோ அவங்க கட்டி பிடிச்சி பாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் தான் போய் சொல்லி அவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு மைக் வாங்கி கொடுங்க, பாவம் இல்லையா அவங்கன்னு சொல்லி ஒரு மைக் வாங்கி கையில் கொடுத்து தனியாக வந்து பாட வச்சேன். ஸோ வந்து ரொம்ப நல்லா அருமையாக எல்லாருமே பாடினாங்க. எல்லாருமே அருமையாக பாடிட்டு இருந்தாங்க. ஸோ மக்கள்லாம் அருமையாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக போன இந்த நிகழ்ச்சி என்னுடைய அண்ணா பையனுடைய தம்பியினுடைய மேரேஜ் ரிசப்ஷன் விளாக் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. செம்ம ஜாலியாக. ஸோ வாரத்தினுடைய முதல் நாள் திங்கட்கிழமை. ஸோ இங்கே கல்யாண மண்டபத்துக்கு வந்திருந்ததில் ஒரு கும்பலில் ஒருத்தவங்க தனியாக தெரிஞ்சாங்க ஸ்பெஷலாக. ஸோ என்ன அப்படின்னாக்கா அதை அப்படியே தேடி அப்படியே ஓவரால் வியூ மக்கள் மற்றவங்களையும் காமிச்சிட்டு அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் மக்களே. ஸோ அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த இதில் அப்படியே வந்து என்னென்னாக்கா நம்ம தம்பியினுடைய குலதெய்வம் வந்துட்டு நம்ம இது பக்கத்தில் இருக்குது. இந்த இங்கே அது சொல்கிறதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த நடுவில் உட்காந்துருக்காங்க இல்லையா, இவங்க தான். ஸோ இவங்கள்ட்ட போய் பேசினேன். இவங்க பேர் என்ன, எந்த ஊர், யார் என்னன்னு கேட்டேன். ஸோ கேட்கும்போது அப்படியே பக்கத்தில் மற்றவங்கள்ட்டையும் கேட்டேன், இவ்வளோ பேர் கும்பலில் ஏன் உங்களை மட்டும் வந்து விசாரிக்கிறேன்னு தெரியலையே அப்படின்னாங்க. ஸோ ஏற்கனவே எங்கேயாவது பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னாங்க. ஸோ அவங்க யாருனாக்க அந்த கொல்லிமலை அடிவாரம் புளியஜோலை அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய நம்ம தம்பி கல்யாண மாப்பிள்ளையினுடைய குலதெய்வம் கோயில் இருக்கக்கூடிய ஊரை சேர்ந்த ஊர் மக்கள். ஸோ அவங்களும் திருவிழாவுக்கு வந்திருந்தாங்க. அவங்களும் வந்து நமக்கு சொந்த பந்தமாகிட்டாங்க, ஊருக்காரங்க ஆக்சுவலி அவங்க. ஸோ நம்ம அங்கே போய் குலதெய்வம் சாமி கும்பிட்றனால அவங்களும் நமக்கு வந்துட்டு உறவினர் போல் கல்யாணத்துக்கு அழைச்சிருந்தோம். அவங்களும் வந்து அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த கிராமத்துக்காரங்க. ஸோ யார்கிட்டையும் இல்லாத ஒரு சிறப்பு அவங்கள்ட்ட இருந்துச்சு. ஸோ அதனால தான் அவங்கள்ட்ட போய் தனியாக கேட்டேன். பார்க்கும்போதே கிராமத்துக்காரங்க அந்த ஒரு யதார்த்தம் முகத்தில் எல்லாமே தெரியுது. ஸோ எனக்கு வந்து நான் எதனால் போய் கேட்டேன்னா அவங்க தலையில் வச்சுருக்கக்கூடிய அந்த கனகாம்பர பூ, அதனால தான் கேட்டேன். ஸோ இன்றைக்கி இந்த கனகாம்பர பூலாம் பார்த்தீங்கன்னா மக்களே அழிந்து வரக்கூடிய ஒரு இனங்களில் இதுவும் ஒன்று. ஸோ அதனால தான் அவங்கள்ட்ட கேட்டேன். ஸோ அவங்கள்ட்ட அந்த கொண்டையை காமிச்சு சொல்லுவேன். ஸோ கவுண்டமன் என்ன சொல்கிற மாதிரி இது ஒரு ஜிலேபி கொண்டை. அதை நான் சொன்ன உடனே கேட்டவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அங்கே பார்த்தீங்களா அந்த கிராமத்து மக்களினுடைய யதார்த்தம். ஸோ அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. நம்ம ஊர் சைடு இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட சொல்லியிருந்தோம்னா கூட அவங்க அப்படி என்ஜாய் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல, சந்தேகம் தான். அவர் ஸ்போர்ட்டிவாக ஜாலியாக எடுத்துக்கிட்டாங்க. அப்படின்ட்டு வந்தோம்னாக்கா நம்ம பசங்க குட்டி பசங்கள்லாம் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ செம்ம ஜாலி மூடு, ஃபன் மோடு தான். ஸோ செம்ம சூப்பராக இருந்துச்சு. நம்ம அண்ணன் பாட்டு பாடிக்கிட்டே ஆடிட்டுருக்காரு. ₹10 தாரேன், ஒரு உணப்பத்தட்டும் தாரேன். ஸோ குஷ்பு மேடம்னுடைய சூப்பர் பர்ஃபார்மன்ஸில் அன்றைக்கி 90s ஒரு செம்ம கலக்குன ஒரு சூப்பரான பாடல் மக்களே அது. பஞ்சு முட்டாய் சில கட்டி பட்டு வண்ண ரவக்க போட்டு
செம்ம சூப்பரான பாடல் நெப்போலியன் சார் ஒரு படத்துலேருந்து. அந்த பாடல் மண்டபத்தில் செம்ம கலக்கலாக போயிட்டுருக்கு. ஸோ அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஃபங்க்ஷனில் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ, பெரிய ஃபேமிலி ஃபோட்டோன்னே சொல்லலாம் இதை. பெரிய ஃபேமிலியோட பெரிய ஃபேமிலி ஃபோட்டோ மக்களே. ஸோ வந்துட்டு இவங்களுடைய பங்காளி குரூப்ஸ் ஆஃப் இந்தியா, பங்காளி டீம்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதில் அந்த ஜிலேபி கொண்டு அவங்களும் நிற்கிறாங்க, ஊர்க்காரங்க. ஸோ எல்லாருமே இப்போ வந்து பங்காளி ஆகிட்டாங்க. ஸோ சூப்பராக வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்குறாங்க, ஒரு பெரிய ஃபேமிலி. ஸோ அதனால் வந்துட்டு நம்பர் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் அதிகம் மக்களே. ரேஷன் கார்டில் செக் பண்ணி பார்த்தோம்னா தெரியும், ஒரு ரேஷன் கார்டு வச்சுருக்காங்களா 9 ரேஷன் கார்டு வச்சுருக்காங்களான்னு பார்க்கணும். ரேஷன் கார்டில் எத்தனை பேர் இருக்குதுன்னு ஒரு நாளைக்கு செக் பண்ணி அதையும் எடுத்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். பாருங்கள், எல்லோரும் அமைதியாக உட்காந்து, பெரியவங்க சின்னவங்கள்லேருந்து எல்லோரும் உட்காந்து ஸ்கூலில் உட்காந்துருக்க மாதிரி எல்லோரும் உட்காந்து சூப்பராக போஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த ஒரு மெமரிஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம். வடிவேலன் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே அப்படின்னு, அதுபோல் தான். ஸோ அப்படியே கீழே வந்தோம்னாக்க இங்கே அப்படியே ஆர்கெஸ்ட்ரா கூட சேர்ந்து குட்டீஸ், அந்த ஆர்கெஸ்ட்ரா பாட்டு பண்ணவர் அவரும் ஒரு ஃபன் மூடில் வந்து ஜாலியாக ஆடிட்டுருக்காரு. ஸோ அப்படியே போயிட்டுருக்கு நிகழ்ச்சி செம்ம சூப்பராக. ஸோ இங்கே ஒரு குட்டி பாப்பா அந்த பாட்டு கேட்டு அவளும் ஆடிட்டுருக்கா. அந்த குட்டி பாப்பா முன்னே பார்த்தோம் இல்லையா, அந்த குட்டி பாப்பா செம்ம ஜாலியாக ஆடிட்டுருக்கா. ஸோ அப்படியே ஒரே பயங்கர வைப்ரேஷன் தான், ஃபன் மூடு தான், அப்படியே செம்ம கலக்கலாக ஜாலியாக போயிட்டுருக்கு மக்களே. ஸோ மீண்டும் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஸ்டேஜில் வந்துட்டு பொண்ணோட அம்மா அவங்களுடைய ரிலேட்டிவ் கூட்டிகிட்டு வந்து அவங்க நின்று குரூப் அடுத்த செம்ம ஜாலியாக வைப்பில் இருந்தாங்க. எல்லாருமே பயங்கர ஆர்வத்தோட அழகாக வந்து ஒரு இன்டர்வியூ அவளோட வந்து செம்ம ஜாலியாக கேக் கட் பண்ணுறதுலாம் முடிச்சு அதை முடிச்சுட்டு அப்படியே பின்னாடி வந்தோம்னாக்கா நம்மளும் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறோம்னு சொல்லி எடுத்தாச்சு. அப்போ தானே நம்மளும் ஃபேமிலியோடு வந்திருக்கோம் அப்படிங்கிறது முடிச்சுருக்காங்க. அதுக்காக மக்களே. ஸோ அடுத்த ஸ்டேஜ்லேருந்து அப்படியே கீழே வந்தோம்னாக்கா ஒரு சூப்பரான பாட்டு ஆர்கெஸ்ட்ராவில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த பாட்டு பாடுறதுக்கு அங்கே ஃபீமேல் வாய்ஸ்க்கு நிற்கிறது வந்து என்னோடய சிஸ்டர் ஒருத்தவங்க. அவங்க வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போலீஸாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இங்கே இந்த ஆர்கெஸ்ட்ரா பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு ஆர்வம், ஏற்கனவே பாடுவாங்க போல், ப்ராக்டிஸ் இருக்க மாட்டுக்கு. ஸோ சூப்பரான பாட்டு 80s வெளிவந்த கமல் உலகநாயகன் நடித்த சத்யா மூவிலேருந்து ஒரு சூப்பரான பாடல். அதாவது பார்த்திங்கன்னா வலையோசை கலகலகலவென கவிதைகள் பாடும் அந்த பாட்டு மக்களே. சூப்பரான பாட்டு. அந்த பாட்டை பாடி நான் கெடுக்க விரும்பல. ஸோ நீங்கள் அந்த பாட்டை கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்களும் உடனே ஒரு யூடியூப்பில் எதையாவது ப்ளே பண்ணி அந்த பாட்டை கேளுங்க. ஸோ இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது அந்த பாடுறாங்க இல்லையா, அவங்களோட வீட்டுக்கார், என்னோடய மாப்பிள்ளை உட்காந்து அவங்க மனைவி பாடுறத அழகாக ரசித்து வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. ஸோ அடுத்து பாருங்கள், அந்த வீடியோ எடுக்கும்போது அவருக்கு வந்து ஒரு அப்படி ஒரு பொன் சிரிப்போட மகிழ்ச்சியோடு அந்த வீடியோவை எடுத்துகிட்ருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக ஒரு இது சொல்லணும்ல, என்ன ஆனந்தம் அந்த கரடிக்கு அப்படிவாங்க இல்லையா, அது மாதிரி ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்காரு, ஜாலியாக என்ஜாய் பண்ணி எடுத்துகிட்ருக்காரு. ஸோ நீங்களும் அந்த பாட்டு பார்க்கணுன்னா கேளுங்க. இது வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தால் என்னோடய சிஸ்டர் அக்காவும், அவர் வந்து என்னோடய சித்தப்பா ஒருத்தர், திரு ஜெயம் பழனிசாமி அவர்கள், திரு ஜெயம் பழனிசாமி என்கிற நாகேஷ் சித்தப்பா அவர்கள். ஸோ அவர் பையனோட கல்யாண வீடியோ இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன், அதுவும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் இப்போ இந்த கல்யாணத்துக்கு வந்திருந்தார் ரிசப்ஷனுக்கு. ஸோ இது வந்துட்டு இன்னொரு சிஸ்டர் ஒருத்தவங்க. ஸோ அவங்கள காட்டிட்டு அப்படியே இங்கிட்ட வந்தோம்னாக்கா கிட்ஸ் எல்லாம் அப்படியே விளாண்டுருக்காங்க. இது என்னோடய தம்பி ஒருத்தனுடைய குழந்தை பாப்பா, ஜாலியாக கை காட்டுறா, ஜாலியாக வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு.
ஸோ அப்படியே ஃபங்க்ஷனு நம்ம தம்பி அப்படியே எங்கேருந்து வந்தாலும் தெரியல, அப்படியே ஜம்ப் பண்ணி தாண்டி அப்படியே ஸ்டேஜுக்கு ஓடுறான். அந்த குரூப் ஃபோட்டோவில் விட்றாதீங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஓடிட்டான். ஸோ அப்படியே ஃபங்க்ஷன் ஜாலியாக செமையாக போயிட்டுருக்கு. அந்த நேரத்தில் அப்படியே லாஸ்ட்டாக வந்தோம் அப்படின்னாக்க நம்ம வீட்டில் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ வீட்டில் வந்துட்டு ஒரு பாட்டு கேட்டாங்க மக்களே. அந்த பாட்டை ஆர்கெஸ்ட்ரா டீம்கிட்ட சொல்லி அவங்கள்ட்ட கேட்டு அவங்களும் அந்த பாட்டு ப்ளே பண்ணாங்க. அது என்ன பாட்டு அப்படின்னாக்க, குங்குமம் மஞ்சளுக்கு இன்று தான் நல்ல நாள், மங்கள மங்கை, அந்த பாட்டு மக்களே. எனக்கு இது லிரிக்ஸும் தெரியல, பாடவும் வரல, அதனால் விட்டுருவோம். முன்னே சொன்ன மாதிரி தான், அந்த பாட்டை நீங்கள் கேட்கணும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்களும் வந்துட்டு யூடியூப்பில் போய் அந்த பாட்டை போட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். அதுக்குன்னு நம்ம ப்ரோக்ராமை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க, ப்ரோக்ராம் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அந்த பாட்டு அங்கே பேக்ரவுண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த பாட்டுக்கு நான் வந்துட்டு இங்கே வந்து டப் மேட்ச் பண்ணுறதா நினச்சி பாடிட்டு இருந்தேன் லிப் மூவ்மெண்ட்டு. ஸோ நான் பாட்டில் கத்திக்கிட்டு இருந்தேன். எனக்கு என்ன ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சுனாக்கா, அங்கே மண்டபத்தில் வந்து பாட்டு சவுண்டு நிறையா இருந்தனால நான் என்ன தான் கட்டினாலும் யாருக்கும் கேட்கல. ஸோ அதனால் எனக்கு ஜாலியாக கத்திக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன் மக்களே. நல்லா ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படியே மாற்றி அந்த பாட்டு ரிலீக்ஸ்க்கு அந்த பாட்டு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும், ஃபேவரட்டான பாட்டுன்னு கூட சொல்லலாம். ஏன்னாக்கா அந்த பாட்டு வந்துட்டு என்னோடய மேரேஜ் வீடியோவில் அந்த பாட்டு இருக்கும். குங்குமம் மஞ்சளுக்கு இன்று தான் நல்ல நாள் அப்படிங்கிற பாட்டு. ஸோ அதனால் வந்துட்டு இங்கேயும் மண்டபத்தில் வந்துட்டு அவங்கள்ட்ட நான் கேட்டோம், எங்களுக்கு ஒரு பாட்டு பாடுங்கன்னு. அவங்களும் பாடினாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த பாட்டை வந்துட்டு ஃபுல்லாக நம்ம என்ஜாய் பண்ணி நம்ம கேட்டு அதுக்கு ஒரு டப் மேட்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்களும் இதே போல் வந்துட்டு இப்போ வீட்டில் ஃபேமிலியோட சேர்ந்து டப் மேட்ச் பண்ணுங்கள், பாட்டு போடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்படியே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இங்கே பார்த்தோன்னாக்கா ஒரு குட்டி குழந்தை அவங்க அம்மா கூட செல்லமாக கொஞ்சி அப்படியே போட்டு படாத பாடு படுத்தி அவங்கள கிள்ளி வச்சு விளாண்டுட்டுருக்கா. ஸோ அதை வந்துட்டு அந்த ஒன்றும் பண்ண முடியல, அவங்களால சமாளிக்கவே முடியல. அப்பா இப்போவே இவ்வளோ அருந்த வாழா இருக்காளே அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே பின்னாடி கும்பிட்றாங்களே, இவங்க தான் அந்த குழந்தையோடைய அப்பாய், என்னோடய சிஸ்டர் ஒருத்தவங்க. ஸோ அப்படியே ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்களையும் அப்படியே நம்ம காமிக்கிறோம் ரிசப்ஷனுக்கு. ஸோ காலையில் ரிசப்ஷனுக்கு வந்துட்டு அப்படியே ஜாலியாக மண்டபத்துலேயே எல்லோரும் உட்காந்தாச்சு. இது என்னோடய சிஸ்டரு, தங்கச்சி. ஸோ மாப்பிள்ளை எங்கேன்னு கேட்டேன், மாப்பிள்ளை தான் வருவாங்க அப்படின்னு சொல்கிறா. அப்படி அடுத்து இங்கே இவங்க என்னோடய சிஸ்டர் தங்கச்சி தம்பி சம்சாரம் உட்காந்து அப்படியே 2 பேரும் நாத்தனாரும் அங்கேயும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே பின்னாடி பார்த்தோம்னாக்கா ரிசப்ஷனுக்கு வந்து 2 க்யூட் கேர்ள்ஸ் உட்காந்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்தோடனே நமக்கு ஒரு சிம்பிள் காமிக்கிறாங்க. ஸோ வெற்றி சிம்பிள் காமிக்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட போய் நான் அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அவங்கள்ட்ட அப்படியே சொன்னேன், மறந்துடாமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ட்டு. ஸோ சேனல் பேர் சொன்னேன், நம்ம A1 டிவின்னு. ஸோ அவங்கள்ட்ட சொன்னேன். அதே போல் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடியல மக்களே. இது ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்த என்னோடய அண்ணன் ஒருத்தர். ஸோ அவர் வந்துட்டு மீசை வந்து பெரிய மீசையை அப்போ தான் புதுசாக வச்சுக்கிட்டு இருக்காரு. உடனே அந்த மீசை எப்படி இருக்குன்னு கேட்டார். சூப்பராக இருக்குண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதான் இது அவருக்கு ஒரு அந்த மீசை வச்சதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனந்தம். எந்திரிச்சு நின்னார்னா சத்யராஜ் மாதிரியே இருப்பார் ஹைட்டாக. அவர் இப்போ வந்து கமல் மாதிரி மீசை வச்சுருக்காரு. ஸோ இது வந்து அடுத்து ஒரு செம பாடல். இது என்ன பாட்டுனாக்கா, அன்றைக்கி 80ஸ்லாம் கலக்கின பாடல் மாக்கலே. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம், அந்த பாட்டு. ஸோ அந்த பாட்டு தான் செம்மையாக என்ஜாய் பண்ணி அவங்க பாடினாங்க. நான் அவங்க கூட சேர்ந்து நல்லா கத்திட்டு இருந்தேன் அந்த பாட்டை. ஸோ பின்னாடி வந்து பொண்ணு மாப்பிள்ளை நம்ம தம்பி நிற்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்டையும் அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ஒரு லிப் மூவ்மெண்ட் ஏதோ சொல்லி அவங்கள்ட்ட பாடுறேன். ஸோ நல்லா என்ஜாய் பண்ண தம்பி. அதே பாட்டு தான், எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் தான். ஸோ அது முடிச்சாச்சு. அடுத்து வந்து இவங்களை வந்து இந்த அந்த 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் பேர் விளங்க இங்கே வாழணும் அந்த பாட்டு இப்போ இங்கே ஸ்டூடியோ நிற்க வச்சு பாட வைக்கலாம், அவங்களும் ஏதாவது ஆட வைக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணி ஸ்டேஜ்லேருந்து கீழே இறக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு மக்களே. அவங்க ரொம்ப சங்கடப்பட்டுட்டு வெக்கப்பட்டு வருத்தப்பட விட்டுட்டு வரமாட்டேனாங்க. ஸோ அப்புறம் சொல்லி வர வச்சு அவங்கள நிற்க வச்சு ஒரு வழியாக பாட்டு பாடியாச்சு. பாட்டு பாடிட்டு அடுத்து இங்கே திருப்பி அப்படியே வந்தோம் அப்படின்னாக்கா, உள்ளுக்குள்ளார ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்த என்னோடய கசின்ஸ் உட்காந்துருக்காங்க, ரிலேட்டிவ்ஸு. ஸோ அவங்க கூட அப்படியே ஒரு செல்ஃபி வீடியோ எடுக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு அப்படியே எடுக்கும்போது இவங்க வந்துட்டு, ஐயோ மாமா என்ன மாமா இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வெக்கம். ஸோ எடுத்தாங்க அப்படியே. ஸோ வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு பாப்பா தங்கச்சி உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கா. எங்கள் அத்தை சொல்லிட்டு இருக்காங்க, யூடியூப் வீடியோ எடுக்கிறாங்க, யூடியூப்பில் போட போகிறாங்க சேனலில், அதுக்கு தான் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ எங்கள் அத்தை வந்துட்டு இவங்களாம் வந்துட்டு என்னோடய முக்கியமான ஒரு வியூவர்ஸ். எந்த நான் ப்ரோக்ராம் போட்டாலும் எல்லா ப்ரோக்ராமுமே அவங்களுக்கு தரவாக மெமரி மனப்பாடம் ஆகிற அளவுக்கு பார்த்துட்றாங்க எல்லாத்தையுமே, ஒரு இது விடாமல் சூப்பராக. ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய நிஜாதன்றிகள். இங்கே எங்கள் மாமா ஒருத்தர் வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்காரு. ஸோ வாங்க இனிமேட்டு ஆடியோவை லைவாகவே கேட்போம்.
ஓகே மக்களே, லைவ் ஆடியோ ரொம்ப இறைச்சலாக இருந்துச்சு. அதனால் வந்துட்டு நானே திருப்பி டப்பிங் கொடுத்துட்றேன். எங்கள் மாமா எனக்கு அவர் சாப்பிட்டுட்டு இருந்தார். அப்படியே அன்பாக எனக்கு அப்படியே கொஞ்சம் ஒரு வாய் ஊட்டி விட்டார். நானும் அப்படியே வாங்கி சாப்பிட்டுட்டேன். ஸோ மாமா வந்துட்டு லவ் யூ மாமா. அவருக்கும் என் மேலே லவ், எனக்கும் அவர் மேலே ஒரு லவ் அன்பு உண்டு. ஸோ எங்கள் மாமா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா காலையில் ரிசப்ஷனுக்கு நேரத்தில் வந்துட்டு 8 மணிக்கெலாம் வந்து ரிசப்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு டியூட்டிக்கு போயிட்டு திருப்பி இப்போ வந்துட்டார். 12 மணிக்கு மேலே வந்தார். 12 மணிக்கு கடை திறந்தோடனே வந்துட்டார். நேராக கடைக்கு வந்துட்டார் எங்கள் மாமா. ஸோ வந்துட்டு அப்புறம் நாங்கள் வந்துட்டு அப்படியே போயிட்டு ஜாலியாக ரிசப்ஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னாக்கா அவரை வந்து அந்த ரிசப்ஷனில் நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வரும்போது இங்கே நம்ம மாப்பிள்ளை வந்துட்டான். ஸோ மாப்பிள்ளை வேண்டாம், அப்படியே பாளையத்து மாப்பிள்ளை, அப்படியே பெரிய பாளையக்காரர் மாதிரி நல்லா பல்காக்க மாற்றிக்கலாம். எப்பயுமே மாமாவோட முத்தா மாப்பிள்ளை மாப்பிள்ளை ஒரு முத்தா கொடுத்தான். ஸோ அப்படியே வந்தோம்னாக்கா இங்கே நம்மளுடைய கல்யாணத்துக்கு வந்தக்கூடிய மக்கள் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம அண்ணன் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அண்ணன், அன்பு அண்ணன் மண்ணுகினன். அவரை வந்து எங்கள் டீமில் நாங்கள் என்ன சொல்லுவோம்னாக்கா அவரை தான் எங்களுக்கு துரோணாச்சாரியார் அப்படின்னு சொல்லுவோம் மக்களே. பாயசம் சாப்பிடுவது எப்படி? பாயசம் இப்படி தான் சாப்பிடணும். பாயசம் சாப்பிடும் முறை அழகா சாப்பிட்ற பாருங்க. கப்பில் ஊற்றி அழகா சாப்பிடணும். கியூட் கேர்ள். அண்ணே எப்படி இருக்கு சாப்பாடு? வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா. அப்படி அக்கா எப்படிக்கா இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்கா? தமிழ் தெளிச்சா? பாப்பா ஹாய் தம்பி. மாமா மாமா அப்பெல்லாம் கடிக்கிறாரு, விட மாட்டேன் நான். பக்கத்தில் தம்பி விஷ்ணு விட்டுருவேண்ணா நான். ஓகே மக்களே, இன்னும் ஸோ ஃபங்க்ஷனில் இப்போ நானும் வந்து சாப்பிட்ட கிளம்பிட்டேன். போய் சாப்பிட்டுட்டு வரேன். இந்த அப்பளத்தை தூக்கிட்டு வரேன். மாப்பிள்ளை நாளை வெயிட்டு தூக்க முடியாது, அதனால அப்பளம் ஊட்டி விடுகிறேன். அவ்வளோ மாப்பிள்ளை அலம்பு தான். பிளடி கண்ட்ரி ஃப்ளோட் இன்னைக்கு ஒரு குடி. டேய் எங்கடா கோட்டு போட்ட சூட்டு? யாரு ரொம்ப சௌரியமா முட்டு கொடுத்து உட்காந்துருக்காரு. வெரி குட். தட் கியூட் பாய் மைனர் குஞ்சு இப்போ எங்க உட்காந்துருக்கான்? இப்போ தம்பிக்கு ஏற்ற மாதிரி யார் உட்காந்துருக்கான்னு நம்ம பார்க்குறோம். அப்படியே போகிறோம். யார் இருக்கா? உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்பி காட்டுங்கோ. உங்க திருமுகத்தை ஒரு முகமா. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, நீங்க நல்லா பண்றீங்க. செம்மையா பண்றீங்க. ஆனா நானும் எவ்வளோ ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்கேன், போயிருக்கேன். அவனை இறி இன்னைக்கு நான் தாண்டி உனக்கு வைக்கிறேன்டி ஆப்பு. என்னமா இப்படி பண்றீங்க? இவ்வளவுதான் ப்ராப்ளம். நானும் காலையிலேருந்து தொண்டை தண்ணிப்போ கத்தி இப்போ போய் சேனல் பேர் கேட்கலாமா? ஏய் உங்க அப்பா சித்தப்பாக்கு செல்ல புடிங்கி நான் பண்ணி விட்டேன். நீங்களும் இப்படி பண்ண அப்படி நீ முதல்ல கத்துரை பண்ணியா? மானம் கட்டவனே கை கழுத்தலாம். பாருமா என்னது மாதிரி மானம் கட்டுவேன். காலையிலே கூப்பிட்டாங்க, டென்ஷன்ல கூப்பிட்டான்னு நினைச்சேன். இப்பயும் மாமாங்கிறான். டேய் அண்ணன்டா, அப்பளவே நொறுங்கிடுச்சுடா. அண்ணன்டா நானு. ஏய் சொல்றேன் அண்ணானு. ஃபைனல் லிப் ஆஃப் மைனர் குஞ்சு வித் மா. இல்லை எனக்கே லிட்டில் பிட் டவுட்டாக இருக்கு. எனக்கு என்ன டவுட்டா? நேத்திலேருந்து என் டவுட்டை எனக்கு கிரியேட் பண்ணிட்டு இப்போ என்ன டவுட்னு கேட்டேன். அப்படி அவ்வளோதான் ஜாலி. நான் எனக்கு கல்யாணம் கொள்ளாது. எனக்கு கல்யாணம்
எனக்கு கல்யாணம் ஆகி கொண்டாக்குது. அவன் வந்து அத்தை பொண்ணு ஜஸ்ட்டு ஃப்ளர்ட் பண்ணுறான், அவ்வளோதான். ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு, ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு, ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட். டோன்ட் வரி பி ஹாப்பி, டோன்ட் வரி பி ஹாப்பி. டோன்ட் வரி, டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஓகேவா? அவருக்கு வரோம், உங்களுக்கு எல்லாம் நாலு பேர் ஒன்றா அப்படியே பின்னாடி போய் அங்கே புளிக்குழம்பு கொடு, பின்னாடி புளிக்குழம்பு எடுத்தோம். அவர் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது அங்கே உப்பு கொஞ்சம். சரிங்க. தேங்க்ஸ். எனக்கு